பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த மரத்துலலாம் அந்த லைட்டு வந்து சுற்றி விட்டுருக்காங்க. இந்த லைட்டு, இந்த ஸ்கை, இந்த ட்ரீ, இந்த சர்ச்சு பார்க்கவே எவ்வளோ அப்படியே ஒரு பரலோகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த ஒயிட்டு தான் ஹைலைட்டு. எப்போவுமே ஒயிட் வந்து சரியான சூப்பர் தான். பாருங்கள், இந்த ஸ்கைக்கும் இந்த சர்ச்சுக்கும் அப்படி அல்டிமேட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா இந்த கெபி ஆப்போசிட்டும் இருக்குது, இப்படியும் இருக்குது. பார்த்தீங்கன்னா இது வந்து ஏசப்பாவோட கெபி. பார்த்தீங்கன்னா ஜீசஸ் நெவர் ஃபெயில்ஸ் சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து அந்த போர்டில் என்னென்னு எழுதிருக்காங்க, ஆனால் அதை நான் படிக்கலை ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக க்யூட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கெபியாடை வந்துட்டோம். கெபியாடை வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்லுலாம் பார்த்திங்கன்னா அந்த கல்லில் அழகாக கலர் பெயிண்ட் பண்ணி அவ்வளோ சூப்பராக அவ்வளோ க்யூட்டாக வந்துருக்கு. இப்போ வந்து கிறிஸ்மஸ்ன்றதுனால அதுக்கு வந்து லைட் டெக்கரேஷன்லாம் பண்ணிகிட்ருக்காங்க சர்ச்சு ஃபுல்லாக. ஸோ அந்த குடியில் அதெல்லாம் கட்டிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது உள்ளே இறங்கி போகிறது கூட சோம்பேறித்தனை பட்டுட்டு நான் உள்ளே போகாமல் அப்படியே வெளியே நின்றுட்டே நான் வீடியோ எடுத்துகிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த கெபி கிட்ட பார்த்தீங்களா அது சூப்பராக இருக்குது. சமையலில் சூப்பராக இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி நைட்லாம் பார்த்தா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்படியே கைக்கும் இந்த சர்ச்சை பார்க்குறப்ப அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த சைடில் பார்த்தீங்களா ரெட்டு கலரில் ஷீட் மாதிரி போட்டிருக்காங்களா, அங்கே தான் குடியில் கட்ட போகிறாங்க பொழுது. ஏன்னா கிறிஸ்மஸ் இல்லை, அதனால் சொல்லிட்டு அந்த ஏசப்பாக்காக அந்த குடியில் கட்ட போகிறாங்க. அதுக்கப்புறம் அவுட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோட்டில் தான் இருக்குது. பார்த்துருக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாக போயிட்டே இருக்கோமா. இந்த 3 சர்ச் வந்து 4 o'clock திறக்குன்னு சொன்னாங்க. சரி 4 o'clock இருக்கலாம், நம்ம இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ மட்டும் எடுத்துக்கலாம் தான். அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு சர்ச் மாதிரி இருக்குது. அது ஒரு வீடு தான். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டர்ஸ்லாம் தாங்குறாங்க குழந்தைக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்ச்சு ஃபுல்லாக சுற்றி அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு எனக்கு அங்கேருந்து வரவே மனசே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ சூப்பராக அவ்வளோ அமைதியாக அப்படி ஒரு செம்ம கிளைமேட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அது இந்த ஸ்கைக்கும் அந்த சர்ச்சுக்கும் பார்க்குறப்ப இந்த ட்ரீ இந்த அவ்வளோ ஒரு பசுமையாக அவ்வளோ சூப்பராக இருந்த ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் இந்த மாதிரி பிளேஸில் ரொம்ப பிடிக்குமா சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டார் வந்து அந்த கயிறு இருக்க பார்த்தீங்கன்னா அதுலேயே பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த சர்ச்சு நம்ம சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து அப்படியே கொஞ்சம் இதில் வந்துச்சு பாருங்கள். சர்ச்சு செம்ம சூப்பராக இருக்குல்ல, பார்க்கவே சூப்பராக இருக்குது. லைட்டாக வந்து ஒரு மினி பெசநகரத்தில் இருக்க மாதிரி இருந்தது எனக்கு. அவ்வளோ சூப்பராக இருந்தது சர்ச்சு பார்க்கவே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் ஹைலைட்டு, இந்த கயிறு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த கயிறுலேயே அப்படியே அந்த ஸ்டார் அப்படி சுற்றி வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக திரும்பவும் நான் சர்ச்சை சுற்றி வீடியோ எடுத்துகிட்டே தான் இருக்கேன். அவ்வளோ பிடிச்சிருந்தது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து சர்ச் ரொம்ப பிடிக்குமா சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து திருவள்ளூரில் இருக்கிற மெயின்லேயே இருக்குது, திருவள்ளூரில். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சு வந்து ரீசெண்டாக இப்போ தான் ஓப்பன் பண்ணாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே செம்ம சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, க்யூட்டாக. அதுக்கப்புறம் பாருங்களேன் அப்படியே அந்த கொடியிலலாம் கட்டிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தா எனக்கு வீடியோ எடுத்து கூட சொல்லிட்டேங்க. அன்றைக்கின்னு பார்த்து நான் வர தலையில் எண்ணெல்லாம் பேச்சுட்டேன். ரொம்ப குடும்ப குத்து விளக்கு மாதிரி கிளம்பிட்டேன். சரி நான் வீடியோலாம் எடுக்கிற ஐடியாவே இல்லை. சரி வந்துட்டோம் வீடியோ எடுத்துலாம் சொல்லிவிட்டு எங்கள் அம்மாவை ஒரு வீடியோ எடுத்து கொடுக்க சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா சர்ச்சை சுற்றி பார்க்குற மாதிரி அப்படியே நம்ம பண்ணிட்டு எனக்கு என்ன பண்ணுறது தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அந்த சர்ச்சுக்கு போனோடனே எனக்கு அவ்வளோ அமைதியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்ச் வந்து 4 o'clock தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம். ஸோ அதுக்கு நம்ம வீடியோ எடுத்துகிட்டு போகிறோம். நம்ம வந்து 4 o'clockலாம் வெயிட் பண்ணி இருக்க முடியாதுன்னு சும்மா வந்தது இருக்கோம் கொஞ்சம் வீடியோ எடுத்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இது எழுந்து வரதுல அங்கட்டுமே சரியான தூரம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தூரம் பார்த்தீங்களா போயிட்டே இருக்கு. அப்படியே சரி ரெடி பண்ணிகிட்டே இருக்காங்க சர்ச்சில். கிறிஸ்மஸ் நடக்குது இல்லையா, அதனால அந்த குடியில் கட்டுவாங்க பார்த்தீங்களா, அதனால சொல்லிட்டு அந்த ரெடி பண்ணுறதுக்காக இப்போ வந்து அந்த ஒர்க்கெலாம் போயிட்டுருக்கு. பாருங்கள் எவ்வளோ தூரம் அப்படியே போயிட்டே இருக்கு. செம்ம லாங். சர்ச்சு மேலே ஏறி வர்றதுக்குள்ளேயே அப்பா அப்படி இருக்கு பாருங்களேன். சரியான தூரம் இல்லை, நல்லா வியூ நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம வந்து சைடில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருவாங்க பொறுத்து 4 o'clock ஓப்பன் பண்ணி வச்சுருவாங்க. மேலே வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்கவே சூப்பராக. இது பாருங்களேன் அப்படியே இல்லை கொஞ்சம் கோல்டு கொஞ்சம் க்ரீன் ஒரு மாதிரி அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா அப்படியே வேலையெல்லாம் வந்துட்டு
சரி சர்ச்சு தான் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க, நம்ம ஜன்னல் வழியாக அப்படியே அந்த சர்ச்சை சைட் அடிக்குமா சொல்லிட்டு ஜன்னல் மூலமாக அப்படியே சைட் அடித்து பார்த்துட்டே இருந்தேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே ஒர்க்கிங்லாம் நடந்துகிட்டே இருக்கு பார்த்தீங்களா, செம்ம சூப்பராக இருக்குது. அந்த மேலே இருந்து பார்க்கும்போது அப்படி திருவள்ளூரே இருக்கணும், சூப்பராக இருக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் திருவள்ளூர் பிடிக்குமா, திருவள்ளூருக்கு இந்த ஃப்ரான்சிஸ் சர்ச் பிடிக்குமா சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப அவ்வளோ அமைதியாக அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு. எனக்கு அப்படியே பெசன் நகரில் இருக்கிற மாதிரி இருந்தது. பெசன் நகரில் இருக்கிற அன்னை வேளாங்கண்ணி சர்ச் மாதிரியே இருக்குது. அவ்வளோ ஃபுல்லாக இல்லைனாலும் லைட்டாக ஒரு 20% எனக்கு அப்படி தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் இது மாதிரி சர்ச்சுக்கு போக பிடிக்குமா சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா உள்ள சூப்பராக அப்படியே பாருங்கள், பெசன் நகரில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. லைட்டாக ஒரு மினி பெசன் நகர சர்ச்சை பார்க்குற மாதிரி தான் எனக்கு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் அந்த மாதிரி இருந்தால் சொல்லுங்கள். ஏன்னா இப்போ ஆர்சி சர்ச்சுனாலே எல்லாமே ஒரே மாடலில் தான் இருக்குது பார்த்துக்கிங்களா. என்ன தெரியல, ஒரே மாடல் கிடச்சி ஃபைனலாக டைம் ஆச்சு சொல்லிவிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம்.